வணக்கங்க, வெல்கம் டு மெட்ராசிஸ் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி டு காமராஜர் நகர் வழியாக மகாலட்சுமி நகருக்கு வந்துருக்குங்க. புதிய லேஅவுட்டு. இப்போ அந்த லேஅவுட்டு உள்ள தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இல்லைங்க. இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. வாங்க வழியெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தா காஷ்மீர்லேருந்து வெளியே வந்துட்டுங்க. இப்போ மார்க்கெட் ரோடு தான் நிற்கிறோம். இந்த பக்கம் தான் நம்ம போனோம். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ள தாங்க போயிட்டுருக்கோம். நீங்கள் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா துணி கடை, ஃபேன்சி ஸ்டோரு, ஏரியா இங்கதான் வந்து காமராஜர் நகருக்கு போனோம். காமராஜர் நகரு இதுதாங்க ஃபேமஸ் ஜிகேஎஸ் கல்யாணம் மண்டபங்க. இது ஒரு பெரிய மண்டபங்க. இது பக்கத்துலயே பார்த்தா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருக்குங்க. இது ஒரு லேண்ட்மார்க். இப்ப ஆவடியில காமராஜர் நகர் ஒரு ஃபேமஸான இடங்க. இது அந்த ரோட்டு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் சிங்கப்பூர்லயே மகாலட்சுமி நகர் நீங்க பார்க்கலாம். பாத்தீங்களா போற வழியெல்லாம் கடை ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்கு.
Tamil BGM. NCS. இதுதாங்க வி நகர். இதுக்குள்ள போனீங்கன்னாக்கா நம்ம மகாலட்சுமி நகர் வந்துருங்க. இது ஃபுல்லாகவே ரெசிடென்சி ஏரியா இருக்காங்க. இது ஃபுல்லா வீடுகள் நிறைய இருக்கும். உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ நம்ம மகாலட்சுமி நகர் சைட்டில் தாங்க நம்ம இருக்கோம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் எல்லாம் ஒரு 60% சோல்டர்ஸ் ஆகிடுச்சிங்க. சைட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்காக இந்த சைட்டோட ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து மிஸ்டர் ஏகநாதன் அவர்களிடம் இப்போ பேசலாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த லேஅவுட் பற்றி மேலும் கொஞ்சம் என்ன டீட்டெயில் சொல்லுங்கள். ஓகே சார். சார் வணக்கம், நான் ஏகநாதன், மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர். பார்த்தீங்கன்னா இப்போ ஆவடி காமராஜர் நகர்லேருந்து ஒரு நியர்பை சைட் தான் நம்ம பார்க்குறோம். நல்ல வெல் டெவலப்டு ஏரியா. அதில் சென்டர் ஆஃப் த ப்ராஜெக்ட் நம்ம போட்டுருவோம். மேற்கொண்டு நம்ம சார் சொல்லியிருப்பாரு. ஜஸ்ட் நான் சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் அ டேரக்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிசிடிவிக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். டபுள் ஆர்ச், என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஈஸ்ட்ல ஒரு ஆர்ச் இருக்கும், நார்த் சைடில் ஒரு ஆர்ச் இருக்கும் உங்களுக்கு. இதோட ஏரியா ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இருக்கும். நம்மளுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு எந்த ஆர்ஓ பியூரிஃபிகேஷன் எதுவுமே போட தேவையில்லை. நல்லா இருக்கும், தண்ணி நல்லா இருக்கும் உங்களுக்கு. உடனே வீடு கட்டிட்டு போகலாம். தை மாசத்துல உள்ள ஒரு 8 வீடு கன்ஃபார்மா உங்களுக்கு 8 வீடு உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி சார், நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துறீங்களா இல்ல அவங்களே பண்ணிக்கணும்? இல்ல சார், நம்மளும் பண்ணி தரோம். நம்ம கிட்ட பில்டர்ஸ் இருக்கிறாங்க. இல்லைன்னா ஆஸ் எ லேண்ட்லார்ட் அவங்களே கூட கட்டிக்கிறோம். என்கிட்ட இன்ஜினியர் இருக்கிறாங்க, எங்க பிரதர்ஸ் யாருன்னா இருக்கிறாங்கன்னா அவங்களும் கட்டிக்கலாம். இது நாட் கம்பல்ஷன். அவங்க நம்ம கட்டி தரலாம். அவங்களும் கட்டிக்கலாம், நம்மளும் கட்டி தரலாம். இன்வெஸ்ட் பண்ணாக்கா இந்த இடத்துக்கு ட்ரிபிள் ஆன வாய்ப்பு இருக்கா? இல்ல 100% ட்ரிபிள் ஆன வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டோட முடியல. எங்களுக்கு ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் மகாலட்சுமி நகர் சொல்லி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அடுத்த ப்ராஜெக்ட் தான் மகாலட்சுமி நகர் ஃபேஸ் 1 தான் நம்ம சொல்லியிருக்கணும் வந்த உடனே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நகர் ஃபேஸ் 2. அதை பார்த்தீங்கன்னா ரோடு ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்குது. ஒரு 80% முடிஞ்சிருச்சு. அதுல ரோடு போடாம இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல வரும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் தை மாசம் நம்மளுக்கு அதுக்கும் அப்ரூவல் வந்துடும். சிஎம்டி வித் ரெரா அப்ரூவல் அதுக்கும் வந்துடும். அதோட ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இன்னையோட ரேட்டோட அது அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட ரேட்டு வாங்கின கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாசத்துலேயே உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். மற்றவங்களை விட உங்ககிட்டயே அந்த பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? எங்ககிட்ட எங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா கைராசி. உடனே வீடு கட்டுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போட்டால் கூட அவங்க உடனே, ஆனால் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான சோர்ஸ் வரும் அவங்களுக்கு. உடனே வீடு கட்டிட்டு குடியேறலாம் சொல்லி அந்த நம்மளோட சாரோட கைராசி அப்படி இருக்கும். நல்லா இருக்கும். அதால ப்ளஸ் பிளாட் நம்ம டீசெண்டாக இருக்கிற இடத்துல தான் நம்ம போடுவோம். நல்லா இருக்கும் பிளாட்ஸோட. 100, 1200. சார், இது ஃபேஸ் 1ல நீங்க இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. அவங்க பாதி புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. இது மீதி புக்கிங் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு லோன் எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணி தரீங்களா இல்ல அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்கணுமா? சார், ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 பிளாட்ஸ் ப்ளஸ்ல இருக்குது.
100% நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். நம்ம லோன் வைசஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் கஸ்டமர் எதுவுமே அலைய தேவையில்லை. ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு புக்கிங் போடுறாரா, இன்னைக்கு ஒரு சண்டே ஆச்சு, இன்னைக்கு புக்கிங் போடுறாரு, மண்டே மார்னிங் பேங்கர் அவங்க வீட்டில் இருப்பார். அதனால் அவங்க எதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் சைன் வாங்கிட்டு அவர் போவார், அவர் ப்ராசஸ் முடிஞ்சிடும். வித்தின் 15 days 15 நாளில் கஸ்டமர் ஓகேனா ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களால் புஷ் பண்ணி எடுத்து தர முடியும். அதுக்காக தான் நாங்கள் ஓடுறோம். பேங்கர் அதுக்காக தான் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பேங்கர் அவரை ப்ரெஷர் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு முன்ன பணமா எவ்வளோ தரணும் சார்? மின் பணம் பார்த்தீங்கன்னா பிளாட்டோட பொறுத்து ஒரு சில பிளாட்டுக்கு 5 lakhs தேவைப்படும், ஒரு சில பிளாட்டுக்கு 3 lakhs தேவைப்படும், ஒரு சில பிளாட்டுக்கு வந்து புக்கிங் போட்டால் வண்டி போதும் 100% லோன்லேயும் போயிடும். அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் 2 லான்ச் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அது எப்போ பண்ணுறீங்க? இதுக்கும் அதுக்கும் ரேட்டு வித்தியாசமாகுமா, இல்லை இதில் புக் பண்ணுறவங்களுக்கு அதில் எதனா கன்செஷன் பண்ணி கம்மியாக தர முடியுமா? சார் இப்போ ஃபேஸ் 2க்கும் ஃபேஸ் 1க்கும் டிஃப்ரென்ஷியேஷன் ரேட் ஆஃப் வியூவில் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் ஏன்னா ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா தை மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா டெவலப் ஆகிடுது. டெவலப் ஆகாத நம்ம ஃபேஸ் 2 ஒன்று கொடுக்கறதால அதோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். இதே கஸ்டமர் ஏற்கனவே நான் ஃபேஸ் 1ல வாங்கிட்டேன், ஃபேஸ் 2ல எனக்கு ஒரு பிளாட் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எதனா நெகோஷியபிள் பண்ண முடியுமே தவிர, ஆனால் புதுசாக வர கஸ்டமருக்கு நெகோஷியபிள் உட்காரது கம்மியாக தான். இதுக்கும் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 டிஃப்ரென்ஷியேஷன் ஆச்சும் ப்ளஸில் இருக்கும். இன்னைக்கு வாங்கினா ஒரு 200 கம்மியாகும்பா, அன்னைக்கு வாங்கினா ஒரு 200 அதிகமாகும். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன், மீதி இருக்கிற ஒரு 30 பிளாட்டை வந்து நீங்க வாங்கிக்கலாம். இதுல ஃபேஸ் 1ல புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் போலாம். நம்ம இப்போ ஃபேஸ் 2ல இப்போ புக் பண்ணலாமா, இல்ல இப்போ புக் பண்ணா இந்த பொங்கலுக்கு சீசனுக்கு எதனா கொஞ்சம் உங்களால கம்மி பண்ண முடியுமா பிளாட்ஸ்ல? இல்ல சார், நீங்க கேட்குற கேள்விகள் கரெக்டாக நீங்க கேட்குறீங்க. எனக்கு ஒரு கஸ்டமர் வைசஸ்ல நீங்க கேட்கும்போது நான் இன்னைக்கு அது புக்கிங் கொடுக்குறேன்னா சிஎம்டி அப்ரூவல் வரல. இருக்கு இன்கேசஸ் பிளாட்டோட சைஸஸ் மாறலாம், அதால இப்போ புக்கிங் எடுக்க மாட்டோம். நீங்க புக்கிங் எடுத்து எனக்கு இதே ரேட்ல பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க, அதுக்கு பண்ண முடியாது. ஏன்னா சைஸ் மாறும்போது கஷ்டமா இருக்கும். இல்ல ரோட் பேட்டர்ன் கொஞ்சம் மாறலாம், அதெல்லாம் அந்த புக்கிங் ஸ்டேஜ் இப்போதைக்கு கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே ஸ்கூலு காலேஜ் அப்படி எங்கெங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா சார்? நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டை சுத்தி ஒரு 4 kilometers ஸ்கூல்ஸ் இருக்கும் சார். 4 kilometers ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஒரு 4 kilometer இருக்குது. நெக்ஸ்ட் சின்மயா 3.5 kilometer இருக்குது. நெக்ஸ்ட் மகரிஷி பாத்தீங்கன்னா ஒரு 3.5 kilometer இருக்குது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 kilometers டிஎஸ்எல்எம் ஸ்கூல், ஒரு 2 kilometers நஸ்ரத், ஜெயகோபால் கரோடியா ஒரு 2 kilometers ஜெயகோபால் கரோடியா மெட்ரிகுலேஷன்ல இருக்குது. சிபிஎஸ்சியில் ஒரு 4.5 kilometers சிபிஎஸ்சி இருக்குது. காலேஜ் வைசஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர் காலேஜ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்டெக் காலேஜ், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் நியர்பைல எல்லாமே ஒரு சரௌண்டிங் 4 to 5-6 kilometers காலேஜஸ். ஹாஸ்பிட்டல் வைசஸ் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு சொல்லுவாங்க இங்கே ஆவடியில், அங்கே சுதர்சனம் ஹாஸ்பிட்டல் சொல்லி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ ஏவிஎம் சொல்லி நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஃபீஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, முடிகிற ஸ்டேஜில் அது ஒன்று இருக்குது. அதெல்லாம் இப்போ பெருசு இல்லாமல் ஆவடி ஜிஹெச் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 kilometerல நம்ம ஆவடி ஜிஹெச் எல்லா ஃபெசிலிட்டிஸோட புதுப்பொலியோட ஹாஸ்பிட்டல்ஸ் திறந்துருக்குறாங்க. பஸ் ஸ்டாண்டு இல்லை வசதி, ஆட்டோ வசதி, பஸ் வசதி அதெல்லாம் எப்படி இருக்கு? ஆட்டோ வசதி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்னதாக ஒரு பாலம் ஒன்று வரும், அது வரையும் நம்மளுக்கு வந்து F71 சொல்லி 71 பிராட்வே டு ஆவடி காமராஜர் சொல்லி ஒரு பஸ் வரும், அங்கே வரையும் வந்துடும் உங்களுக்கு. மினி பஸ் பார்த்தீங்கன்னா ஆவடி டு பூந்தமல்லி எவ்ரி 15 minutes நம்ம சைட்லேருந்து ஒரு அட்ஜஸ்டன் ரோட்டில் போகும். 500 மீட்டரில் நம்மளுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது சைட்டுக்கும் அதுக்கும். ஷேர் ஆட்டோஸ் எப்போ வேணா ஏறி இறங்கலாம். ஆத்துப்பாலம் டிஎஸ்எல்எம் ஸ்கூல் சொல்லுவாங்க, அந்த ஆத்துப்பாலத்தாண்ட இறங்கிட்டா 15 ரூபா. ஆவடி டு நம்ம விஜிவி நகர் என்ட்ரன்ஸ் சொல்லி 15 ரூபா. இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 800 meters நடந்து வந்து. நம்ம பிளாட்ல கூட தண்ணி எப்படி இருக்கும், எத்தனை அடியில் தண்ணி வரும்? நம்ம பிளாட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 100% தண்ணி நல்லா இருக்கும். குடி தண்ணி, நீங்கள் ஆர்ஓ பியூரிஃபிகேஷன் எதுவும் போட தேவையில்லை, அக்வா கார்டு போட தேவையில்லை. நிலத்தண்ணியை எடுத்து சின்னதாக ஒரு வடிகட்டுற துணியை வச்சு வடிகட்டிட்டு அப்படியே குடிக்கலாம். 30 அடியிலேருந்து தண்ணி இருக்கும். மினிமம் 120 அடி 140 அடி போட்டாலும் தண்ணி நல்லா இருக்கும். ஸ்பெஷாலிட்டியே தண்ணிக்கு தான் இந்த ஏரியா. இந்த ஏரியால இருந்தால் எல்லாருக்குமே தண்ணிலாம் பிஃபோர் சப்ளை ஆனது. இப்போ கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கிறாங்க, இந்த தண்ணி காலி ஆகிடக்கூடாது, நிலத்தண்ணி வேஸ்ட் காலி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹோல்ட் அப் பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி நல்லா இருக்கும் இங்கே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட அந்த மாதிரி ஏதாவது உப்பு மாதிரி அடிச்சு கொட்டோம், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த தண்ணியில் இருக்குமா சார்? அதான் சார், தண்ணி வந்து உப்பு தண்ணி அந்த எதுவுமே கிடையாது. உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஃபார்ம் ஆக கஷ்டமாக இருக்கும். அந்த என்ன சொல்றேன், உங்களுக்கு வடிகட்டுற தண்ணி எடுத்து குடிக்கலாம். நான் உங்களுக்கு இங்கே சைட்டுக்கு வராங்கன்னா அவங்கள தண்ணி குடிக்க வச்சுட்டு புக்கிங் எடுத்துருக்கிறேன் நான். இதுவரையும் நடந்த புக்கிங் எல்லாமே இங்கே பார்க்க ஒன்றுமே. இங்கே இந்த வீட்டில் இருக்கிற எந்த வீட்டில் நீங்கள் போயிட்டு தண்ணி கேட்டால் கொடுப்பாங்க, எந்த வீட்லையும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. எந்த வீட்டில் தண்ணி எடுத்து கொடுத்தாலும் ஆர்ஓ வாட்டர் மாதிரியே இருக்கும், ஆனால் ஆர்ஓ வாட்டர் கிடையாது, நார்மல் போர் வாட்டர் தான் அது.
பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் நல்லா அழகாக போட்டிருக்கீங்க. இந்த ரோடு ஒரு சைஸ் என்ன? சார் இந்த ரோடோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுமே 24 ஃபீட் ரோடு சார். எதுவும் சின்ன 20 ஃபீட்லாம் கிடையாது. எல்லா ரோடுமே A to Z 24 ஃபீட். எல்லா ரோடுமே 24 ஃபீட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ப்ராடராக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே 24 அடி ரோடு. இல்லை சார், அதுதான் வீடு கட்டாங்கனாக்கா அவங்க பேப்பர் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் இவங்க ஒரு 3 அடி அவங்க ஒரு 3 அடி அடிச்சாங்க. கண்டிப்பாக அதுக்காக தான் 24 கொடுத்துட்டோம். 20 அடி கொடுத்தா நீங்க கேட்குற கமிட்மெண்ட் கஷ்டமா இருக்கும். இந்த சைடு 24 கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, ஈபி லைன் எல்லாம் நீங்க இதுவரை தான் வந்திருக்கு. பட் அந்த சைடு ஈபி லைன் வந்தா வருமா இல்ல எப்படி? இல்லை சார், ஒன்ஸ் நம்ம லேஅவுட்குள்ள எல்லா ஒரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஈபி லைன் கொடுத்துருவோம். ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு 8 போஸ்ட் வந்திருக்குது. ஆட்டோமேட்டிக் எந்த சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கேற்ற ப்ரொவிஷனல் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. பொங்கலுக்கு புக்கிங் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன ஆஃபர் தான்? இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி சைட் விசிட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபராக ஜனவரி லாஸ்ட் வரையும், இந்த மந்த் எண்டு ஜனவரி வரையும் பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ ஃபார் ஸ்பாட் புக்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சப்போர்ட் பண்ணுவோங்க. ஜஸ்ட்டு நாங்கள் எல்லாமே டைப்பிங் ஒர்க்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு PDF சென்ட் பண்ணுவோம். அந்த PDF வெரிஃபிகேஷன் முடிச்சிச்சுன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பிஃபோர் அந்த 1 hour 2 hours பிஃபோர் வர சொல்லுவோம். வேறு வெரிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வாட்டி படிக்க சொல்லிவிட்டு ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்மளே பிரிண்ட் அவுட் எடுத்து கம்பெனி கூட இருந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த இடத்த பற்றி நான் பல கேட்டோம், நீங்களும் டீட்டெயிலாக என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சேனல் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சார், நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் வர வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. தயவுசெய்து நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா நாங்கள் மேலும் இது போல் வீடியோகளை போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. இந்த இடத்த வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்குங்க. மேலும் இது போல் நல்ல வீடியோகளுக்கு எங்கள் மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.